சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் புதிய காற்றாலைகள் அமைக்கப்படாது. ஸ்ரீலங்கா அமைச்சரவை தெரிவிப்பு. நிர்மலா சீதாராமனை சந்தித்த சஜித் பிரேமதாச. இலங்கையின் பொருளாதார திட்டங்கள் குறித்தும் பேச்சு. காரைநகர் பெண் கொலை வழக்கு. தவில் வித்துவான் கைது. காங்கேசன் துறை தொகுதி கிளை நிர்வாக தெரிவு விவகாரம். தமிழரசு கட்சிக்கு எதிராக மீண்டும் வழக்கு தாக்கல். வடக்கிலிருந்தும் போதைப் பொருள் மாஃபியாக்களை இல்லாது ஒழிப்போம். கடல் தொழில் அமைச்சர் சபதம். ரூஸ்வெல்ட் கடற்படை தளத்தை மறுசீரமைக்கும் அமெரிக்கா. வெனிசுலா மீதான ராணுவ நடவடிக்கை தயார் நிலையில். தொடர்வன விரிவான செய்திகள். மன்னார் மாவட்ட மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் அங்கு புதிய காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுக்காமல் இருப்பதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற ரீதியில் மீளாய்வு செய்யப்பட்ட வளங்களின் விரிவாக்க திட்டத்திற்கமைய அதிக காற்று ஆற்றல் வளம் கொண்ட பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மொத்தம் 3 காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இவற்றில் ஒரு கருத்திட்டம் தம்பவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கையாக 2021ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏனைய 2 கருத்திட்டங்களான வின்ஸ்கேப் மன்னார் லிமிடெட்டின் 20 மெகாவாட் திட்டம் எதிர்வரும் டிசம்பரிலும், ஹெய்லிஸ் ஃபென்டனின் 50 மெகாவாட் திட்டம் 2026 டிசம்பரிலும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளன. எனினும் இந்த கருத்திட்டங்களின் நடைமுறைப்படுத்தலை இடைநிறுத்தும் ஒரு சூழல் நிலவியுள்ளது. இந்த நிலையில் பிரதேச மக்கள் முன்வைத்த சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை மன்னார் தீவு மக்களின் விருப்பத்துடன் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வலசக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய 3 திட்டங்களுக்கு மேலதிகமாக வேறு காற்றாலை திட்டங்கள் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும், அவ்வாறு அமைப்பதாயின் அதற்கு பொருத்தமான மாற்று இடம் தெரிவு செய்யப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அந்த நாட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு என்பனவற்றை அமுல்படுத்துதல் தொடர்பில் கலந்துரையாடும் பொருட்டு புதுடில்லியில் அமைந்துள்ள நிதியமைச்சில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடினார். இந்திய நிதியமைச்சர் இலங்கையின் இயற்கை அருட்கொடைகள் மற்றும் மனித திறமைகள் தொடர்பில் பாராட்டியதுடன் இந்தியாவின் மாறிவரும் பொருளாதாரத்துடன் நெருக்கமாக ஈடுபடுவதன் மூலம் இந்த பலங்களை கட்டியெழுப்புவதன் முக்கியத்துவம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இந்தியா போன்ற பெரிய சந்தையை வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் இலங்கையின் தொழில்துறையை வேகமாக முன்னேற்றம் காண செய்ய முடியும் என்று குறிப்பிட்ட அவர், வலுவான உள்நாட்டு தொழில்துறைகள் மூலம் இலங்கையின் பொருளாதார இறையாண்மையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். 2022 ஏற்பட்ட நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய $4 பில்லியன் அமெரிக்க ஒத்துழைப்புக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது நன்றிகளை இதன்போது தெரிவித்துக் கொண்டதோடு ஒரு தனிநாடாக இலங்கைக்கு வழங்கிய மிகப்பெரிய நிதி மானியம் இதுவென குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறை கொள்கை மற்றும் டிஜிட்டல் ஆளுகை தொடர்பில் இந்தியாவின் சாதனைகளை பாராட்டிய எதிர்க்கட்சித் தலைவர், ஒப்பீட்டு ரீதியாக நிலைத்தன்மை காணப்பட்ட போதிலும் இலங்கை இன்னும் வெளிநாட்டு கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புதல், ஏற்றுமதிகளை பன்முகப்படுத்துதல் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட முக்கிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். வெளிப்படையான மற்றும் நம்பிக்கை அடிப்படையிலான ஒத்துழைப்பின் அவசியப்பாடு தொடர்பில் இருதரப்பினரும் இங்கு இணங்கிக் கொண்டனர். கூட்டு முயற்சியாண்மைகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதற்கு இந்தியா இலங்கை தொழில்நுட்பசார் கைத்தொழில் வலயத்தை உருவாக்கும் யோசனையை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது முன்வைத்துள்ளார். நவீன வர்த்தக யதார்த்தங்களுக்கு ஏற்றவாறு இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார்.
இந்தியாவின் மாதிரியை பின்பற்றி புத்தாக்கம் அரசு தனியார் கூட்டு முயற்சியாண்மைகள் ஆராய்ச்சி மற்றும் வணிகத்துறைகளுடன் பொருளாதார கொள்கைகளை இணைப்பதன் முக்கியத்துவத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார். பரஸ்பர மரியாதை மற்றும் நீண்டகால கூட்டாண்மையின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டுள்ள இந்தியாவுடனான நெருக்கமான பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள தமது கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்போடு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் துறை தொகுதி கிளையின் பழைய உறுப்பினர்களுக்கு தெரியாமல் உபவிதிக்கு முரணாக கூட்டம் இடம்பெற்றதாக காங்கிரஸ் துறை தொகுதி கிளையின் தற்போதைய தலைவரால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் செயலாளர் ஆகியோருக்கும் மத்திய குழு உறுப்பினர்களுக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கடிதம் தொடர்பாக சாதகமான பதில் இல்லையெனில் இன்னொரு வழக்கு தமிழரசு கட்சி பதில் தலைவர் பதில் செயலாளருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளரால் கடந்த மாதம் 21ஆம் திகதி அன்று மாவட்டபுரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கேசன்துறை தொகுதிக்கிளை நிர்வாகத் தெரிவு கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் கணிசமான தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் தொகுதியில் உள்ள போதும் கூட்டத்தில் வலிவடக்கு பிரதேச சபையுடன் தொடர்புடைய ஒரு சில உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளதாக குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் குறித்த கூட்டம் வலிவடக்கு பிரதேச அபிவிருத்தி தொடர்பானது என்ற தெளிவின்மையும் தோன்றியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் ஏற்கனவே உத்தியோகபூர்வமாக யாப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட தொகுதிகளை ஒன்று இருக்கும் போது அக்கிளை உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தாமல் இன்னொரு புதிய கிளை அமைக்கப்பட்டிருக்க முடியாது என்றே நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாப்பை மீறும் செயற்பாடுகள் கட்சிக்குள் மேலும் நெருக்கடியை அதிகரிக்கும், அத்துடன் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை மரியாதையுடன் சமர்ப்பிக்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் கடந்த ஆண்டு மாவீரன் நாள் நினைவேந்தலை நினைவுகூர ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் சாரதியும் கரச்சி பிரதேச சபை உறுப்பினருமாகிய பாரதிதாசன் எழில்வேந்தன் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவீரர் வார நிகழ்வுகளின் போது தாயக விடுதலைக்காய் தமது இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களின் திருவுருவப் படங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் பாரதிதாசன் எழில்வேந்தனுக்கு எதிராக நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்ட போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து குறித்த உறுப்பினர் நேற்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கான ஏற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் குறித்த சூழலில் ஏறக்குறைய 12 மாதங்களுக்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வில் பயன்படுத்தப்பட்ட மாவீரர்களின் திருவுருவப் படங்களினை காரணம் காட்டி குறித்த கைது இடம்பெற்றமை அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கையானது கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய நிகழ்வுகளை அச்சுறுத்தும் வகையிலேயே மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். ஜாழ்ப்பாணம் பூநகரி சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தவில் வித்துவான் கைது செய்யப்பட்டுள்ளார். குப்புளான் பகுதியைச் சேர்ந்த தவில் வித்துவானை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை கிளிநொச்சிக்கு அழைத்து சென்று போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுடன் தவில் வித்துவானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு தொலைபேசி ஊடாக உரையாடி வந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் திகதி அளவில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் காரொன்றரை வாடகைக்கு பெற்று அப்பெண்ணை அழைத்துக் கொண்டு பூநகரி ஊடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்ததாக முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது பூநகரி பகுதியில் அந்த பெண்ணுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் வழங்கியதை அடுத்து குறித்த பெண் மயக்கமடைந்த நிலையில் அவரை கொலை செய்து கடலில் வீசியதாகவும் பின்னர் தான் கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதிக்கு சென்று தடைய பொருட்களை அழைத்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாக சந்தேக நபர் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக காவல்துறையினரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த சுமார் 10 பவுன் நகையை சுன்னாகம் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து 17 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்று அப்பணத்தினை தனது சொந்த தேவைகளுக்காக செலவழித்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த நகைகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக 72 மணி நேரங்கள் காவல்துறை காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றத்தில் அனுமதி கோரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது எனவும் இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம் எனவும் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அதற்கு பேராதரவு தருமாறும் மக்களிடம் கோரிய அவர் வடக்கு மண்ணிலிருந்து போதைப்பொருள் மாபியாக்கள் உட்பட குற்ற செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தெறிவோம் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற போது இதனை கூறியுள்ளார். දින අපි විශේෂයෙන්ම මේ போதைப்பொருள் விற்பனையாளர்கள், கஞ்சா கடத்துபவர்கள் மற்றும் வாழ்வெட்டு குழுவினரால் ஜாழ் மாவட்டம் சீரழிந்து வருகின்றது. எனவே இவற்றுக்கு முடிவு கட்டி சுமூக நிலைமையினை தோற்றுவிக்குமாறு ஜாழ் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தற்போது போதைப்பொருள் கும்பல் மற்றும் பாதாள குழு உறுப்பினர்களின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருகின்றது. போதைப்பொருளுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாதாள குழு பின்னணியில் கருப்பு நிர்வாக பொறிமுறையொன்றே உள்ளது. இதற்கு உதவும் சில நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கவே செய்கின்றனர். இதன் பின்னணியில் கருப்பு பணம் புகுந்து விளையாடுகின்றது. இந்நிலைமையை கண்டும் காணாதது போல் இருக்க முடியாது. அது எமது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கும் பெரும் துரோகமாகும். எனவே யுகத்துக்கு முடிவு கட்டப்படும். மக்களால் சட்டப்பூர்வமாக செயற்படும் அரசாங்கம் தான் நாட்டை ஆள வேண்டும். கருப்பு உலகத்தால் நிர்வாகத்தை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது. மக்களுக்காக செயலாற்றுவதே எமது அரசாங்கத்தின் நோக்கம். ஊழல் மோசடிகளற்ற தூய நிர்வாகத்தை நோக்கிய பயணத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் தமது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அரச ஊழியர்களுக்குரிய அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது. இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம். அதற்கு பேராதரவு தாருங்கள். மக்களுக்கு தகவல் தெரியும். அதனை உரிய தரப்பினருக்கு அறிவியுங்கள். எதற்கும் அஞ்ச வேண்டாம். இளைஞர்களே முன்பாருங்கள். உங்களுக்கு பின்னால் அரசாங்கம் நிற்கும். சண்டியர்களை நொண்டியர்களாக்குவோம். விசேட அதிரடிப்படையினருக்கு 100 உந்துருளிகள் மற்றும் 50 முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்ய ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படையின் கீழ் நாடளாவிய ரீதியில் 76 பிரதான முகாம்களும் 23 உப முகாம்களும் மற்றும் 14 விசேட பிரிவுகளும் செயற்பட்டு வருகின்றன. குறித்த படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை மேற்கொள்வதற்கு தற்போதுள்ள 314 உந்துருளிகளில் 90% 10 வருடங்களுக்கு மேல் பழமையானவையாக இருக்கின்றமையால் தொடர்ச்சியாக இயந்திர கோளாறுகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் விசேட அதிரடி படையினரால் மேற்கொள்ளப்படுகின்ற விசேட சுற்றி வளைப்புகளை சிறந்த முறையில் மேற்கொள்வதற்கு தடையாக அமைந்துள்ளன. எனவே தமது கடமைகளை வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு விசேட அதிரடி படையினருக்கு 125 சிசி இயந்திர கொள்ளளவுடைய 100 உந்துருளிகள் மற்றும் 50 முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கோவையில் மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட மகளிர் அணி சார்பில் இன்று கோவை செஞ்சிலுவைச்சங்கம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக ஆட்சியை கண்டித்தும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்துக்கு அதிமுக மகளிர் அணி செயலாளர் பாவண்ணா வளர்மதி தலைமை தாங்கியுள்ளார். இதன்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது காவல்துறை தற்போது இருப்பது போன்று இல்லை எனவும் திமுக ஆட்சியில் 4150 குழந்தைகள் முதல் பெண்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா மீதான இராணுவ நடவடிக்கை உட்பட தென் அமெரிக்க மற்றும் கரிபிய பிராந்திய படையெழுமை மையப்படுத்தி 20 ஆண்டுகளுக்கு முன்னர் கைவிடப்பட்ட தனது பாரிய படைத்தளமான ஜருஸ்வெட் கடற்படை தளத்தை அமெரிக்கா மீண்டும் புனரமைத்து வருகிறது. கரிபியன் பிராந்தியத்திற்கு 8 போர் கப்பல்களையும் F-35 ரக போர் விமானங்களையும் அனுப்பியுள்ள அமெரிக்கா தற்போது புயர்ட்டோ ரிகோ தீவு கூட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் கைவிட்ட தனது ரூஸ்வெல்ட் கடற்படை தளத்தை மீண்டும் திறந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளங்களில் ஒன்றாக இருந்த இந்த தளம் 2004 மூடப்பட்டது. இந்த நிலையில் வெனிசுலா தலைநகருக்கு வடக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பாரிய தளம் இப்போது மீண்டும் மறுசீரமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. அமெரிக்காவின் பாரிய போக்குவரத்து விமானங்களும் போர் விமானங்களும் தரித்து நிற்கக்கூடிய வகையில் இந்த தளத்தில் புதிய நிர்மாணங்கள் இடம்பெறும் அதே வேளை இந்த தளத்தின் துறைமுக பகுதியும் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் தரித்து நிற்கும் ஒரு ஆழ்கடல் துறைமுகமாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பனிப்போர் காலத்தில் கியூபாவை கண்காணிக்கவும் கரீபிய மற்றும் லத்தீன் அமெரிக்க பிராந்தியத்தில் சோவியத் ஒன்றியத்தின் செல்வாக்கை கட்டுப்படுத்தவும் இந்த பாரிய தளம் உருவாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மன்னாரில் புதிய காற்றாலைகள் அமைக்கப்படாது. ஸ்ரீலங்கா அமைச்சரவை தெரிவிப்பு. நிர்மலா சீதாராமனை சந்தித்த சஜித் பிரேமதாச. இலங்கையின் பொருளாதார திட்டங்கள் குறித்தும் பேச்சு. காரைநகர் பெண் கொலை வழக்கு. தவில் வித்துவான் கைது. காங்கேசன் துறை தொகுதி கிளை நிர்வாக தெரிவு விவகாரம். தமிழரசு கட்சிக்கு எதிராக மீண்டும் வழக்கு தாக்கல். வடக்கிலிருந்தும் போதைப்பொருள் மாஃபியாக்களை இல்லாது ஒழிப்போம். கடல் தொழில் அமைச்சர் சபதம். ரூஸ்வெல்ட் கடற்படை தளத்தை மறுசீரமைக்கும் அமெரிக்கா. வெனிசுலா மீதான ராணுவ நடவடிக்கை தயார் நிலையில். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.